பிரசாத் சாரதா தம்பதிக்கு ரமேஷ், சுரேஷ், அருண்னு 3 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு அனாமிகா, அவனி, அஞ்சலிங்கிற 3 மனைவிகள் இருக்காங்க. அந்த வீட்ல மாமியார் மருமகள்களுக்கு நடுவுல எப்ப பார்த்தாலும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். மருமகள்கள் மாமியார் முன்னாடி பணிவா இருக்கா மாதிரி நடிச்சு பின்னாடி திட்டுவாங்க. சாரதா எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்களோட வீட்டு சண்டை உச்ச ஸ்தாய்க்கு போக ஆரம்பிச்சுது. தினமும் இவங்களோட சண்டைய பார்த்து வெறுப்பான ஒரு தேவதை அவங்க வீட்டுக்கு மாறு வேஷத்துல வந்திருந்தாங்க. அந்த தேவதைக்கு இவங்க சாப்பாடு போட்டு உதவி செஞ்சதுனால அவங்க உண்மையான ரூபத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமான வரத்தை கொடுத்தாங்க. அதுதான் மாய உருளைக்கிழங்கு வீடு. அது அவங்களோட தோட்டத்திலேயே அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க. என்னங்க, கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம்ல, ஒரு தேவதை நேரடியா நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நமக்கு இவ்ளோ பெரிய வரத்தை கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் என்னால அதை நம்ப முடியல. எனக்கும் அப்படிதான் இருக்கு சாரதா. அவங்கள பார்த்தத என்னால இன்னும் மறக்கவே முடியல. வாங்க வாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பாப்போம். அந்த பழைய வீட்ல உங்க சண்டைய கேட்டு கேட்டு வெறுத்து போயிருந்தோம். அப்பா, அந்த தேவதை சொன்ன மாதிரி இந்த வீடு மொத்தமும் உருளைக்கிழங்குல செஞ்சிருக்கா. கேக்குறதுக்கே வாய் ஊறுதுப்பா. அடடா, நீங்க சாப்பிடுறதுக்காக பிறந்தவர் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அந்த தேவதை கொடுத்த வீட்டை நம்ம சுத்தமா பாத்துக்கணுங்க, இல்லையா அத்த? ஆமாமா அனாமிகா, நீ பெரிய மருமக, நல்ல புத்திசாலி பொண்ணு. உனக்கு இருக்கிற புத்தி மத்த 2க்கும் இல்லையே. ஆரம்பிச்சிருச்சுரா சாமி. எப்ப பார்த்தாலும் பெரிய மருமகதான் ரொம்ப புத்திசாலி. நாங்கெல்லாம் நம்மக்கு சாம்பிராணியா? அவனி, என்ன முணங்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, வீடு நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அத்தை, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க உள்ள போய் பாப்போம். காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. உள்ள எங்கேயாச்சும் உருளைக்கிழங்குல மெத்து மெத்துன்னு சோஃபா செஞ்சு வச்சிருந்தா நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுமா உனக்கு? ஒரு நாளாவது சுறுசுறுப்பா இருந்திருக்கியா நீ? அவளை விடுடா அருணு, அவளுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும் உட்கார்றதுக்கு. வாங்க எல்லாம் உள்ள போய் பாப்போம் அப்படின்னு நினைச்சு குடும்பமே தோட்டத்துல இருந்த அந்த உருளைக்கிழங்கு வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ள வந்து பார்த்தாங்க. வீடு மொத்தமும் விந்தையா அற்புதமா இருந்தது. செவரு, நாற்காலி, மேஜை, எல்லா விதமான பர்னிச்சரும் உருளைக்கிழங்கு அதனோட பொருட்களை வச்சே செய்யப்பட்டதா இருந்தது. வீடு முழுக்க சுட சுட ஆலு சமோசா, ஆலு ஃப்ரை வாசனையாவே இருந்துச்சு. ஆஹா, இந்த வீடு அற்புதமா இருக்கு. அந்த நாற்காலிய பாருங்க, தங்க நிறத்துல பிரெஞ்சு ஃப்ரைஸாலேயே செஞ்சிருக்கு. அத்த, டைனிங் டேபிள பாருங்களேன், உருளைக்கிழங்கு சீவி கட்ட கட்டமா கட் பண்ணி மஞ்சத்தூள், மிளகா பொடி போட்டு வறுக்க ரெடியா வச்சிருக்க மாதிரியே இருக்கு. ஆஹா, வாசனை அமோகமா இருக்கு. எனக்கு பசிக்குதே, நான் ஒன்னு சாப்பிட போறேன். நில்லுடா, இது தேவதை கொடுத்த வீடு. எதையாவது சாப்பிட்டு ஏதாவது ஆக போகுது. என்ன ஆக போகுது அத்த? சாப்பிட்டா வயிறு நிறைய போகுது. எனக்கு ஏற்கனவே கலப்பா இருக்கு. நான் ஒண்ணு சாப்பிட போறேன்பா. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தங்க தட்டுல இருந்த மாய உருளைக்கிழங்கு ஃப்ரைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாரதா பிரசாதால கூட இனிமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒன்னொன்னு எடுத்து சாப்பிட்டாங்க. ஆனா இதுல யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த உருளைக்கிழங்க சாப்பிட்டவங்க மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம உள்ள என்ன நினைக்கிறாங்களோ ஃபில்டரே இல்லாம வெளியே சொல்லிடுவாங்க. உண்மைய மட்டும்தான் பேச ஆரம்பிப்பாங்க. 5 நிமிஷம் கழிச்சு மாய உருளைக்கிழங்கோட வேலை ஆரம்பிச்சுது. ஐயையோ, என் மூளையெல்லாம் குழம்பன மாதிரி இருக்கு. நாக்க அடக்கவே முடியல. எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. என் மனசுல உள்ள எல்லாத்தையும் வெளியில சொல்லிடணும் போல இருக்கு. முதல்ல வாய மூட அனாமிகா. பெரிய புத்திசாலி மாதிரி வெளிய காட்டிக்கிற, ஆனா உன்னை விட கொடுமைக்காரி வேற எவளும் இல்ல. ஆமா ஆமா, நான் தான் கொடுமைக்காரி. நீங்க மட்டும் என்ன சும்மாவா? என் முகத்து முன்னாடி என்ன புகழுவீங்க? ஆனா உங்க சொத்தை மட்டும் தோ நிக்குதுங்களே 2, இந்த 2த்து மேலேயும் தான் எழுதி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க நாடகம் எனக்கு தெரியாதா? அனாமிகா, என்ன அம்மா கிட்ட இப்படிலாம் பேசுற? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? நீ வாய மூடு ரமேஷ். உனக்கு வெக்கமே இல்ல? எப்ப பார்த்தாலும் அம்மா முந்தானைய புடிச்சிட்டு சுத்துற. வீட்ல நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது எனக்கு நீ உதவி செஞ்சிருப்பியா? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு பிச்சைக்காரனை கட்டி இருந்திருக்கலாம். அவனாவது என்ன சந்தோஷமா வச்சிருப்பான். ஆமா, எனக்கு வெக்கமே கிடையாது. எனக்கு வீட்டு வேலை செய்யணும்னா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் என்ன உன்னை புடிச்சு கல்யாணம் பண்ண நினைச்சியா? எங்க அப்பா சொன்னதுனாலதான் பண்ணிக்கிட்டேன். உன் கையால சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. என்னது, நான் உன்னை பலவந்தப்படுத்தினா? உன் மாமியார் தந்த அதிக வரதட்சணையாலதான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். இந்த வீட்ல என் பேச்ச எவன்டா கேக்குறீங்க? இந்த குடும்பத்துல இருக்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னங்க, என்ன பேசுறீங்க? என்னையும் என் பிள்ளைங்களையும் பார்த்தா வெறுப்பா இருக்கா? பின்ன என்ன சாரதா,
எப்ப பார்த்தாலும் உன் மருமகள்களோட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. காலையில எழுந்தா சாம்பார்ல உப்பு இல்ல, பொரியல்ல காரம் இல்ல, இது துணிய சரியா துவைக்கல, அது பாத்திரத்தை சரியா தேய்க்கல, இதேதான் காலையில எழுந்திருச்சதுல இருந்து சொல்லிட்டு இருக்க. அத கேட்டு ஆஹான்னு செவிட மாதிரி நடிக்கிற. மாமா நீங்க சூப்பர். இந்த வீட்ல இருக்கணும்னா இப்படிதான் நடிச்சாகணும். நான் கூட தினமும் அப்படிதானே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்ன? நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா அத்தை, தினமும் காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு பூஜை பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் 7 மணி வரைக்கும் போர்வைய போத்திக்கிட்டு தூங்குவேன். நீங்க வர்ற நேரத்துக்கு கண்ணை திறந்து கடவுள் முன்னாடி உட்காந்துப்பேன். என்னது? அப்ப அந்த பிரசாதத்தை யார் செய்றா? நான் எங்க செஞ்சேன்? ராத்திரி மீந்த சாப்பாடுல கொஞ்சம் நெய் வெல்லத்தை போட்டு கடவுள் முன்னாடி வைப்பேன். அததான் பிரசாதம்னு கொண்டு வந்து உங்ககிட்டயும் கொடுப்பேன். என்ன அவனி, கடவுள்கிட்டயே பொய்யா நடிக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஓஹோ, நீ என்ன பெரிய ஸ்ரீராமன்னு நினைப்பா? உன் ஆஃபீஸ்ல ஓவர் டைம்னு சொல்லிட்டு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. பிரைவேட் அக்கௌண்ட் வச்சிருந்தா எனக்கு எதுவும் தெரியாதா? பெரிய பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. சம்பாரிச்சு சூட்கேஸ்ல வச்சுக்கிட்டு இருக்க. உன் சம்பளத்தை விட நான் ஆன்லைன்ல வாங்குற புடவை அதோட விலை அதிகம். ஆமா, பண்ண சினிமாக்கு கூட போனேன். வீட்ல உங்க போராட்டம் தாங்க முடியாம தான் போறேன். என்னோட சேலரியில கொஞ்சத்தை நீ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணவும் பொருள் வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லாம் எனக்கு தெரியும். அப்பாடா, நீங்க எல்லாரும் உண்மைய சொல்றத பாக்கும்போது ஆனந்தமா இருக்கு. இந்த வீடு எல்லார்கிட்டயும் இருக்கிற உண்மைய புழிஞ்சு பிதுக்கி எடுக்குது. என்னடி அஞ்சலி, நீ மட்டும் ரொம்ப சிரிக்கிற? நீ மட்டும் நான் ரொம்ப நல்லவளா? உன் உண்மையையும் சொல்லு. நான் நல்லவன்னு என்னைக்காவது சொல்லிருக்கேனா? என் சோம்பேறித்தனத்தை பார்த்து அப்பப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கும். என் உடம்புல எனக்கு எந்த வலியும் கிடையாது. நீங்க எனக்கு வேலை கொடுப்பீங்கன்ற பயத்துல அங்க வலிக்குது இங்க வலிக்குது அம்மம்மா அப்பப்பான்னு சொல்லுவேன். அடியே ராட்சசி, நேத்தி உனக்கு சுடு தண்ணிய சுட சுட போட்டு ஒத்தடம் கொடுத்தேன். அது கூட பொய்யா? ஆமா பொய்யே. இதெல்லாம் அப்பப்ப சொன்னாதானே நமக்கு இந்த வீட்ல கொஞ்சம் மரியாதை கிடைக்குது. மாமியார் மருமகளுக்கு சேவை செஞ்சா அப்பா அதோட கிக்கே வேற தெரியுமா? பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ண. அடிச்சு அஞ்சலி, நீ இப்படி எல்லாம் ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்ல. அம்மா உன்னை இவ்ளோ நல்லா பாத்துக்கிறாங்க. பாத நிறுத்து. உங்க அம்மா என்ன நல்லா பாத்துக்கறாங்களா? எங்க வீட்ல இருந்து நான் கொண்டு வந்த வளையல பீரோக்குள்ளார வச்சுக்கிட்டு ஊரு முழுக்க போய் நான் தான் இவளுக்கு எடுத்து கொடுத்தேன்னு டப்பா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமாவா இல்லையா அத்தை? ஆமா, உங்க அம்மா பெரிய வளையல வாங்கி கொடுத்துட்டா. ஊர்ல இருக்கவங்க மட்டும் அதை பார்த்தாங்கன்னா மூஞ்சில காரி துப்புவாங்க. அதனால அதை ஒளிச்சு வச்சுட்டு நான் காசு போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். புது வளையல்னு கூட தெரியலையா? நீங்க 3 பேரும் இந்த வீட்டுக்கு வந்த தரித்திரங்க. என்னைக்காவது என்ன நீங்க ஒரு அம்மாவா பாத்திருக்கீங்களா? எங்களை நீங்க சொந்த மகளா பாத்திருக்கீங்களா? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி எங்களை எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்துவீங்க, குறை சொல்லுவீங்க. அதனாலதான் முந்த நேத்து நீங்க ஒளிச்சு வச்ச ஸ்வீட் டப்பால நான் உப்பை கொண்டு போய் கொட்டினேன். அதை சாப்பிட்டு நாள் ஃபுல்லா அவதிப்பட்டீங்கல்ல. நல்லா வேணும் உங்களுக்கு. ஆடி பாவி, அன்னைக்கு பிபி ஏறி போய் அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட போன நேடி பாவிகளா. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. முந்தானே தூங்க பட்டு புடவை கரிஞ்சு போச்சு இல்லையா? நான் தான் அதை இஸ்திரி போட்டு கருக்குனேன். என்னை விட அந்த புடவை உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிருச்சுல, அதான் புடவைய பொசுக்கிட்டு பக்கத்து வீட்டு பூனை வந்து இப்படி பண்ணிடுச்சாத்தன்னு சொன்னேன். என் 10,000 ரூபாய் புடவைய பொசுக்கிட்டியாடி, உன்னை என்ன பண்ணலாம்? அடே சுரேஷா, உன் பொண்டாட்டிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. நியாயமா வெளியே தள்ளணும். அந்த புடவையை என் கிரெடிட் கார்டில் தானே வாங்குனீங்க. என்னை பலவந்தம் பண்ணி புடவை வாங்க செஞ்சுங்க. அது கருகும்போது எனக்கு கூட மனசுக்குள்ள ஆனந்தமா இருந்துச்சு. அடே, நீங்கள்லாம் ஒரு ரகம்னா இந்த வீட்டு பெரிய மருமக அனாமிகா இன்னொரு ரகம். ரமேஷோட பாஸ் வீட்டுக்கு சாப்பிட வந்தாரு இல்லையா? அந்த நேரத்துல சிக்கன்ல காரத்தை போடுறதுக்கு பதிலா இந்த அம்மா சர்க்கரைய அள்ளி கொட்டிட்டாங்க. இதனால இவனோட ப்ரமோஷனே கட் ஆச்சு. அனாமிகா, அன்னைக்கு சிக்கன் சரியில்லைன்னு சொன்ன, வேணும்னு பண்ணியாடி. எதுக்குடி இப்படி பண்ண? ஏன் ப்ரமோஷன் கட் ஆறதுல உனக்கு என்ன லாபம்? வேற என்ன லாபம்? ப்ரமோஷன் வந்தா வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நான் இந்த வீட்டை விட்டு அங்க வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மாதிரி எல்லா வேலையும் நான் ஒருத்தி தான் பாக்கணும். அதுக்குதான் ப்ரமோஷன் வர விடாம தடுத்துட்டேன். என்ன அநியாயம், என்ன அநியாயம்! என் வீட்லயே இருந்துகிட்டு என் புள்ள ப்ரமோஷனையே தடுத்து நிறுத்திருக்கியா? உங்க 3 பேரையும் இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே தள்ளுறேன். எங்களை வெளியே தள்ள போறீங்களா? உங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்க. அன்னைக்கு மாமாக்கு கடன் கொடுக்க வந்த சுப்ராவ் கிட்ட இருந்து மாமா வீட்ல இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை நீங்க தானே வாங்கிக்கிட்டீங்க.
என்ன சாரதா இது? சுப்பு என் பணத்தை கொடுத்துட்டானா? அந்த பணத்தை எங்கம்மா வச்சிருக்க நீ? அவன் இன்னும் கடனை திருப்பி தரலன்னு தினந்தோறும் அவன மானங்கிட்ட கேள்வி கேக்குறான். அந்த பணத்தை கொண்டு போய் தான் ஒரு ஜோடி வளையல வாங்கி இதோ கையில போட்டிருக்கேன். எனக்கு என்னைக்காவது நகை நட்டு வாங்கி தந்திருக்கீங்களா? அதை நினைச்சு நினைச்சு நான் கவலைப்பட்டு இருக்கேன். அதான் நானே என் நகையை செஞ்சுக்கிட்டேன். என் மானத்தை வாங்கிட்டியேடி. எல்லாரும் திருடங்க தான். இந்த வீட்டுக்கு வந்ததுனால எல்லார் மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த தேவதை நமக்கு வரம் கொடுக்கல, சாபம் கொடுத்துருக்காங்க. ஆமாண்டா அருண், மருமகள்களோட புத்தி எப்படி இருக்குன்னு பாத்தியா? இவங்க எல்லாரையும் இன்னைக்கே அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பு. நாங்க போக மாட்டோம், நாங்க இங்கதான் இருப்போம். உங்க கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு உங்களையும் அழ வைப்போம். ஆமா அத்தை, எங்களை இந்த வீட்ல இருந்து அசைக்கவே முடியாது. நாங்க செஞ்ச தப்ப நாங்க ஒத்துக்கிட்டோம், நீங்க செஞ்ச தப்ப நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. யாரும் யாரையும் எதுவும் சொல்ல தகுதியே இல்ல. இப்படி ஒருத்தர் பழி சொல்லிக்கிட்டு ஒருத்தர் செஞ்ச தப்பு சுட்டி காட்டிக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கு வீட்ல கொஞ்ச நேரம் இன்னும் போராட்டம் நடந்தது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சக்தியோட வீரியம் குறைஞ்சது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்ப வரைக்கும் மனசுக்குள்ளேயே இருந்த வெறுப்பு, கோபம் எல்லாம் வார்த்தைகளால வெளியில வந்துருச்சு. எல்லாரோட மனசும் ரொம்ப லைட் ஆயிடுச்சு. மனசுக்குள்ள எந்த பாரமும் இல்லாம ஒரு நிம்மதி இருந்துச்சு. பாத்தீங்களா, நம்ம மனசுக்குள்ள எவ்ளோ அழுக்க வச்சுக்கிட்டு இவ்ளோ நாளா ஒன்னா வாழ்ந்திருக்கோம். உங்களை நான் மருமகளுங்க மாதிரி பார்க்காம வேற ஆளுங்களா பார்த்தேன். அது என் தப்பு தான். இனிமே உங்களை என் மகள்களா பாக்குறேன். ஆமா அத்தை, எங்களையும் மன்னிச்சிருங்க. உங்களையும் நாங்க இனிமே ஒரு அம்மாவா பாக்குறோம். வீட்டு பொறுப்பெல்லாம் என்கிட்ட இருக்கேன்னு ரொம்ப கர்வமாவும் பெருமையாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மனசுக்குள்ள எவ்ளோ அழுக்கு இருக்கு. நான் கூட பொய்யெல்லாம் சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டேன் அத்தை. கடவுள் விஷயத்துல நான் அப்படி நடந்திருந்திருக்க கூடாது. சோம்பேறித்தனத்தால அப்படி பண்ணிட்டேன். இனி அப்படி பண்ண மாட்டேன். இனி உண்மையிலேயே காலையில எழுந்திருச்சு பூஜை பண்றேன். என்ன கூட மன்னிச்சிருங்க அத்தை. ஆரோக்கியமா இருந்தா கூட உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி ஒரு வேலையை செய்யாம படுத்துட்டு இருந்தேன். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். இனிமே சுறுசுறுப்பா இருக்க போற அத்தை. தேனிய மாதிரி என் வேலைய நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாத வீட்டு வேலைய கூட நான் பாக்குறேன். அம்மா, நாங்க கூட எங்க மனைவிகளுக்கு உதவியே செஞ்சதில்ல. அவங்க கஷ்டத்தையும் நாங்க புரிஞ்சுக்கல. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டோமா? ஆமாமா, வீடுனா எல்லாருக்கும் தானே. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதான் குடும்பம் நடக்கும். என்னோட தப்பும் இருக்கு. உங்க சண்டைய நான் தீர்த்து வைக்கிறத விட்டுட்டு ஓடி போக தான் பார்த்தேன். வீட்டு பெரிய மனுஷனா எனக்கும் இதுல பொறுப்பு இருக்குல்ல. ஆனா அந்த சுப்புராஜோட பணத்தை மட்டும் எனக்கு நீ திருப்பி கொடுத்துருமா? கண்டிப்பா திருப்பி தந்துடுறேங்க. உங்க எல்லாரோட உண்மையை கேட்டதும் எனக்கு கோவம் வரல, சிரிப்பு தான் வருது. நம்ம செஞ்ச தப்ப நம்ம கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. அந்த தேவதை கொடுத்த இந்த மாய உருளைக்கிழங்கு வீட்டால தான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா அத்தை, நம்ம ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்காம வீணா பழிய போட்டுக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேல்பட்டு இந்த வீட்டை விட்டு போனதும் நம்ம சண்டைகளை எல்லாம் மறந்து இனிமே ஒத்துமையா வாழ்வோம். சரி, இந்த மாய உருளைக்கிழங்கு வீடு கதி என்ன? மறுபடியும் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா உருளைக்கிழங்க சாப்பிட்டு உள்ள வருவோம். வேண்டாண்டிம்மா, உருளைக்கிழங்கு வேண்டாம், உண்மையும் வேண்டாம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருப்போம். அப்புறம் இந்த வீட்டோட அவசியம் எதுக்கு இருக்க போகுது? இப்படி மாமியார், மகன்கள், மாமனார் எல்லாரும் அவங்க மனசுல இருந்த எல்லாத்தையும் அந்த வீட்டுக்குள்ள வெளியே விட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. அந்த மாய வீடு மறைஞ்சு போயிடுச்சு. அந்த தேவதை அவங்களுக்குள்ள இருக்க சண்டைய தீக்கிறதுக்காக தான் அந்த வீட்டையே பிரதிஷ்டை பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுது. அன்னையில இருந்து அந்த ஊர்ல சாரதாவோட வீடு சந்தோஷத்துக்கு ஒரு இடமாச்சு. 3 மருமகள்களும் வேலைகளை பகிர்ந்து மாமியாருக்கு மரியாதை கொடுத்து அந்த வீட்டையே சொர்க்கமா மாத்தினாங்க. கணவன் மனைவிக்கு நடுவுல கூட அந்யோன்யம் பெருகுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ரங்காபுரத்துல பிரசாத் சாரதா தம்பதி தன்னோட 3 மகன்கள் 3 மருமகள்களோட சேர்ந்து ஒரு பெரிய வீட்ல வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. பிரசாதுக்கும் சாரதாவுக்கும் 3 மகன்கள். பெரியவன் ரமேஷ், அவனோட மனைவி அனாமிகா. 2வது சுரேஷ், அவனோட மனைவி அவனி. 3வது அருண், அவனோட மனைவி அஞ்சலி. அந்த வீடு பாக்குறதுக்கு கலகலப்பா ரொம்ப அழகா இருந்தது. ஆனா கிச்சன்ல மட்டும் என்னைக்கும் ஏதாவது ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த யுத்தம் ஆயுதங்களோட இல்ல, கரண்டியோடவும் வார்த்தையோடவும் நடக்கும். 3 மருமகள்களுக்கும் தன்னோட சமையல் தான் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு ஆணவம். ஒரு நாள் மத்தியானம் சாப்பாடு வேளையில சாரதா வீட்டு டைனிங் டேபிள் மேல விதவிதமான சாப்பாடு. ரமேஷ், சுரேஷ், அருண் எல்லாரும் பசியோட டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. சாரதாவும் பிரசாதும் கூட அங்க இருந்தாங்க. என்னங்க,
முதல்ல நான் செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டுக்கோங்க. இன்னைக்கு மசாலாவை கொஞ்சம் ஸ்பெஷலா செஞ்சு போட்டிருக்கேன். இது இந்த ஊர்ல யாருக்கும் செய்ய தெரியாது. ஆ போடு அனாமிகா, வாசனை ஜம்முன்னு தூக்குது. மாமா, கத்திரிக்காய் குழம்புல என்ன ஸ்பெஷல் இருக்கு? யார் வேணா செய்வாங்க. ஆனா நாங்க செஞ்ச வெண்டைக்காய் வேப்பிட பாருங்க, ஒரு வாய் கூட வேஸ்ட் பண்ணாம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்க. பயங்கர கிறிஸ்பியா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும் யாரு சாப்பாடு சூப்பர்னு. அக்காங்க மாத்தி மாத்தி சொன்னாலும் அசலான ருசி என் சாம்பார்ல தான் இருக்கு. அந்த தாளிப்பு வாசனைய மோந்ததுமே பசி எடுத்துருச்சு. அருண், நீங்க சொல்லுங்க, நேத்து நான் செஞ்ச பாயாசம் எப்படி இருந்துச்சு? அஞ்சலி, இப்ப எதுக்கு பாயாசம் கதை? முதல்ல சாப்பாடு போடு. ஏமா, எப்ப பார்த்தாலும் என்ன இது என் சமையல் பெஸ்ட் என் சமையல் பெஸ்ட்டுங்கிறீங்க. சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே தவிர நிம்மதியா ஒரு நாள் கூட உட்காந்து சாப்பிட மாட்டீங்க. எங்க யாரையும் நிம்மதியா சாப்பிடவும் விட மாட்டீங்க. அத்த, எப்ப பார்த்தாலும் சமாதானப்படுத்துறீங்க, நிஜத்தை ஒத்துக்க மாட்டீங்க. நம்ம சொந்தக்காரங்க வரும்போது கூட எல்லாரும் என் சமையல புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அவனே செஞ்ச ஸ்வீட்டை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அக்கா, நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்லிருக்காங்க. போன வாரம் கிட்டி பார்ட்டில என் ஹல்வாவை சாப்பிட்டு எல்லாரும் என்கிட்ட ரெசிபி கேட்டாங்க தெரியுமா? கொஞ்சம் பெருமை பீத்துறது நிறுத்துனீங்கன்னா சாப்பாடு போடலாம். என் கையால சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டா நான்வெஜ் பிரியர்கள் என் காலையே சுத்தி சுத்தி வருவாங்க. சாரதா, பாத்தியாமா, தினமும் இதேதான். இவங்களோட சண்டையினால எந்த குழம்புல என்ன ருசி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழிய யோசி அப்படின்னு சொன்னதும் சாரதா கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. இவங்களோட அகங்காரத்தை குறைக்கணும், இவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி கொடுக்கணும். இத வாயால சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு நினைச்ச அவங்க கையால தான் காமிக்கணும்னு நினைச்சாங்க. சரி, உங்க எல்லாருக்கும் உங்க சமையல் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ ஒரு வேலை செய்யலாம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்ல சமையல் போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொன்னதும் அனாமிகா, அவனி, அஞ்சலி எல்லாரும் அவங்க மாமியார ஷாக்கிங்கா பார்த்தாங்க. சமையல் போட்டியா? சூப்பர் ஐடியா. எப்படியோ ஜெயிக்க போறது நான் தான். எனக்கு பிரச்சனை இல்ல. போட்டினா எனக்கு ரொம்ப இஷ்டம். என் டேலண்ட் என்னங்கறத நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நான் கூட ரெடி அத்த. ஆமா, நடுவர்கள் யாரு? நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் இருந்தா மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பீங்க. அதனால நம்ம காலனில இருக்க பெண்களை எல்லாம் கூப்பிடுவோம். அதுல கொஞ்சம் பெரியவங்க ஜட்ஜா இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, காலனில யாரா இருந்தாலும் இந்த போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். ஓப்பன் காம்படிஷன். அம்மா, வெளி ஆளுங்க எதுக்கு? நமக்குள்ளே பண்ணிக்கலாம்ல. டே ரமேஷா, 4 பேர் இருந்தாதான் எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கும். எப்படியோ உங்க மனைவிகள் நாங்க தான் பெரிய சமயக்காரங்கன்னு சொல்றாங்கல்ல, வெளி ஆளுங்களோட ஜெயிச்சா அதோட சிறப்பே தனி. கரெக்டா சொன்னீங்க அத்த. வரட்டும், ஒரு கை பாக்குறேன். என் பிரியாணி முன்னாடி யாரும் நிக்க கூட முடியாது. என் பன்னீர் பட்டர் மசாலாக்கு நிகர் வேற யாரும் கிடையாது. பாக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சிரும்ல. சரி, உங்க இஷ்டம். ஆனா ஒரு கண்டிஷன், சண்டை போடாம இந்த போட்டிய நடத்தி ஆகணும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. வீட்டு முன்னாடி பெரிய பந்தல் போட்டாங்க. காலனில இருந்த பெண்கள் நிறைய பேர் வந்தாங்க. கொஞ்சம் பேரு போட்டியில கலந்துக்கிறதுக்கு பேரையும் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு பாக்குறதுக்கு வந்தாங்க. மொத்தம் 10 பேர் போட்டியில கலந்தாங்க. அதுல முக்கியமா அனாமிகா, அவனி, அஞ்சலி இருந்தாங்க. மீதி 7 பேரும் காலனி ஆளுங்க. அப்போ சாரதா மைக் எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் வந்து பேசினாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல நடக்கிற இந்த சமையல் போட்டிக்கு வந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கம். விதிமுறை சிம்பிள் தான். எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பாடை செய்யணும். அதான் ஆளு குருமா. யார் நல்லா செய்றீங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளர்கள். நேரம் 1 மணி நேரம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆளு குருமாவா? இது நமக்கு கை வந்த கலையாச்சே. ஆனா இத அஞ்சலியும் அவனையும் கூட நல்லா செய்வாங்களே, அவங்கள எப்படியாவது தோக்கடிக்கணும். அக்கா பிரியாணி செய்யறதுல எக்ஸ்பர்ட். ஆனா இதுல ஒண்ணும் இல்ல. ஆனா அஞ்சலி நல்லா செய்வாளே, அவளை எப்படியாவது தோக்கடிக்கணும். இன்னைக்கு 2 பேரும் தோக்க போறாங்க, நான் ஜெயிக்க போறேன். அதை விட என்ன வேணும் எனக்கு? எல்லாரும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆனாங்க. ஆளாளுக்கு காய்கறியை கட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாசனை மெல்ல மெல்ல வெளியில வந்தது. அப்போ அனாமிகா சமையல் பண்ணிக்கிட்டே ஓர பார்வையில அவனிய பார்த்தா. அவனி வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தா. வெங்காயத்தோலை குப்பையில போட போற நேரத்துல அனாமிகா அங்க போய் அவளோட குருமாவில நிறைய உப்பை கொட்டி விட்டுட்டா. இத யாருமே பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப பாரு, உன்னோட ஆளு குருமா கசாயம் மாதிரி இருக்க போகுது. அதே நேரத்துல அவனி கூட சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தா.
அஞ்சலி தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக அங்கிருந்து போனா. உடனே அவனி அவகிட்ட இருந்த காரப்பொடியை எடுத்து அஞ்சலியோட குருமாவுல நிறைய கொட்டினா. ஆஹா, அஞ்சலியோட குழம்பு சாப்பிட்டா மண்டையெல்லாம் பீச்சுக்க போகுது. ஜட்ஜஸ் எழுந்து ஓடினாலும் ஓடிடுவாங்க. இது இப்படி இருக்கும்போது அஞ்சலி கூட ஒன்னும் சாதாரண இல்ல. அனாமிகா போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது வினிகர் பாட்டில் எடுத்துட்டு வந்து அனாமிகா குழம்புல வினிகரை ஊத்திட்டான். புளிப்பு அதிகமாகி அக்கா குழம்பு டர்ராக போகுது. இனி நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே 1 மணி நேரம் போச்சு. சாரதா மணி அடிச்சு போட்டிய நிறுத்தி வச்சாங்க. சமயம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அவங்க உணவை எடுத்துட்டு வாங்க, ஜட்ஜு கிட்ட ஒவ்வொருத்தரா வந்து ருசி காட்டுங்க. அந்த நேரத்துல 3 மருமகள்களும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு திருட்டுத்தனமா சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க செஞ்ச வேலை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 ஜட்ஜஸ், காலனியோட பிரசிடென்ட் சுலோச்சனா, இன்னும் ஒரு 2 பேரு முதல்ல அனாமிகா கிட்ட வந்தாங்க. என்னம்மா அனாமிகா, வாசனை நல்லா இருக்கு, போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பெருமையா அத ஒரு பிளேட்ல போட்டு கொடுத்தா. சுலோச்சனா ஒரு வாயை எடுத்து மென்னு பார்த்த உடனேயே, ஐயோ என்னம்மா இது, எல்லாம் புளிக்குது, புளி தோத்துருச்சு போ, இது முன்னாடி ஆளு குருமா மாதிரியே இல்ல, சாப்பிடவே முடியலையே. அதை கேட்டதும் அனாமிகா ஷாக் ஆயிட்டா. புளிப்பா? நான் புளியையும் டொமேட்டோவையும் கம்மியால போட்டேன் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா. வினிகரோட ருசி வந்த உடனேயே அவளோட முகமே மாறிடுச்சு. அஞ்சலிய கோபமா பார்த்தா. அஞ்சலி சிரிப்பை நிறுத்திட்டு அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் அவனி கிட்ட வந்தாங்க. அவனி ரொம்ப நல்லா சமைப்பாங்கன்னு பேரு, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப கர்வத்தோட அவனி எடுத்து நீட்டுனா. அத கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்ததும் உப்பு தாங்கல, தண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்க. ஐயோ, உப்பு கடல் தண்ணிய குடிச்ச மாதிரி இருக்கு, இவ்ளோ உப்ப யாராவது போடுவாங்களா? பிபி வந்து செத்துருவாங்கம்மா. அத கேட்ட உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. உப்பா? நான் சரியான அளவு தானே போட்டேன் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து கீழே துப்பிட்டான். யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க அப்படின்னு சந்தேகமா அனாமிகாவை பார்த்தா. அனாமிகா திருட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. இப்போ கடைசியா ஜட்ஜஸ் அஞ்சலி கிட்ட வந்தாங்க. இங்கேயாவது நல்லா இருக்குமா என்ன பாப்போம். அஞ்சலி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவளோட ஆளு குருமா கொடுத்தா. அத சாப்பிட்டு பார்த்துட்டு பயங்கரமா கத்துனாங்க. ஐயோ, எரியுது எரியுது, யாராவது தண்ணி கொடுங்களேன், இது குருமாவா, கருமம் அப்படின்னு சொன்னதோ அஞ்சலி அதை சாப்பிட்டு பார்த்தா. காரமா இருக்குதா அப்படின்னு கொஞ்சத்தை எடுத்து வாயில வச்சு பார்த்தா. காரம் அவளாலே தாங்க முடியல. அப்போ அவனி கிண்டலா சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா மற்ற போட்டியாளர்கள் எல்லாரும் இவங்களோட சமையலை பார்த்து சிரிச்சாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் தலையில கைய வச்சுக்கிட்டாங்க மனைவிகளை பார்த்து. சாரதா கூட இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாரதாக்கு அது எல்லாம் புரிஞ்சுது. மருமகள்கள் தான் ஒருத்தர் ஜெயிக்க கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் யார் வெற்றியாளர் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றதுக்கு மைக்கு கிட்ட வந்தாங்க. இன்னைக்கு போட்டியில நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. முக்கியமா இந்த வீட்டு மருமகள்கள் எங்களை நிராசைக்குள்ளாக்கிட்டாங்க. ஒருத்தரோடதுல உப்பு அதிகம், ஒருத்தரோடதுல புளிப்பு அதிகம், ஒருத்தரோடதுல காரம் அதிகம். சாப்பிடறதுக்கு உகந்த மாதிரியே அது இல்ல. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அற்புதமா சிம்பிளா பண்ணிருக்காங்க. மசாலாவோட டாமினேஷன் இல்லாம பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் உன்னிப்பா பார்த்தாங்க. வெற்றியாளர் பக்கத்து வீட்டு கௌரி. அப்போ எல்லாரும் கைய தட்டினாங்க. கௌரி ஒரு சாதாரண இல்லத்தரசி. அவங்க வெக்கப்பட்டுட்டே முன்னாடி வந்து பரிசை வாங்கினாங்க. 3 மருமகள்களும் அவமானத்துல தலை குனிஞ்சாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. வீட்ல சாரதா, பசங்க, மருமகள்கள் எல்லாரும் இருந்தாங்க. நிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பாத்தீங்களா, என்னத்த சாதிச்சிங்க, ஊர் மக்கள் முன்னாடி மானத்தை வாங்குனீங்க. உங்ககிட்ட இருக்க ஒரே டேலண்ட் பொறாமப்படுறது. உங்களுக்குள்ள இருக்க போட்டி பொறாமையால தோத்து போயிட்டீங்க. அது வந்து நான் சொல்றத கேள அனாமிகா. நீ அவனியோட குழம்புல உப்பு போடுறத நான் பார்த்தேன். அவனி, நீ அஞ்சலியோட குழம்புல காரத்தை போடுறத பார்த்தேன். அஞ்சலி, நீ அனாமிகாவோட குழம்புல வினிகரை ஊத்தின. சி, மருமகள்கள்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும். நீங்க என்னடானா எதிரிகள் மாதிரி தயாராயிருக்கீங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து சமைச்சா அது அமிர்தம் மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தோக்கணும்னு நினைச்சீங்க. கடைசியில என்னாச்சு? வெளியாளுங்க முன்னாடி மானம் போச்சு. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சாங்க. அனாமிகா, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஜெயிக்கிறதுக்காக நீங்க இவ்ளோ தூரம் இறங்குவீங்களா? உன்னால பாரு, என்னால இப்ப தலையே வெளியே காட்ட முடியாத நிலைமை. அஞ்சலி, உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இப்படி 3 மருமகள்களும் தலகுனிஞ்சு குற்ற உணர்ச்சியோட நின்னாங்க. அவங்க தப்பு அவங்களுக்கு புரிஞ்சுது. ஒருத்தரை தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்துல அவங்களே தோக்கடிச்சுக்கிட்டாங்கங்கிற விஷயம் அப்பதான் எல்லாருக்குமே புரிஞ்சுது. அவனி அஞ்சலி கைய பிடிச்சு, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் முதல்ல தப்பு பண்ணேன். இந்த அகங்காரத்தால நம்ம மானமே போயிடுச்சு. அவனே, அஞ்சலி, சாரி. இல்லக்கா, என் தப்பும் இருக்கு. நான் கூட உன்னோட குழம்ப வீணாக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அது எனக்கு ரிவிட் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருக்கா. நம்ம 3 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டோம். நமக்குள்ள இந்த போட்டியெல்லாம் எதுக்கு? நம்ம சேர்ந்து இருந்தா யார வேணா ஜெயிச்சிருக்கலாம். இப்பவாவது ஞானோதயம் வந்துச்சே, ரொம்ப சந்தோஷம். வீடுன்னா 4 செவரு மட்டும் இல்ல, 4 பேர் ஒன்னா இருக்கிறது. சமையல் அறையில அன்பு இருந்தாதான் அதுல ருசியும் இருக்கும். போட்டி பொறாம இருந்தா விஷம் ஆயிடும். இதுக்கு மேல நாங்க யாரும் சண்டை போட மாட்டோம் அத்தை. இன்னைக்கு ராத்திரி நாங்க 3 பேரும் சேர்ந்து செய்யறோம். இந்த தடவை உப்பு காரம் இல்ல, அன்பை காட்டுறோம் பாருங்க. அன்னைக்கு ராத்திரி சமையல் அறையில 3 பேரும் சேர்ந்து ஒத்துமையா அன்போட சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அன்போட அந்த சமையலை செஞ்சாங்க. அவனே, கொஞ்சம் உப்பு பாக்குறியா, சரியா இருக்கான்னு? சரியா இருக்குக்கா. அஞ்சலி, பாயசத்துல முந்திரிய போட்டேன்ல, நெய்ல வறுத்து போட்டியேக்கா, நல்ல வாசனையா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அவங்க செஞ்ச சாப்பாட எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண், பிரசாத், சாரதா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ஆஹா, இன்னைக்கு சாப்பாடுல ஒரு மேஜிக்கே பண்ணிருக்கீங்க. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இதுதானே எங்களுக்கு வேணும். ஒத்துமையா செஞ்சதுனால மசாலா ருசி கூடி இருக்கு. எப்பவும் இது இப்படியே இருக்கணும். அன்னையில இருந்து அந்த வீட்ல சண்டை மாயமாச்சு. 3 மருமகள்களும் அக்கா தங்கச்சி மாதிரி ஆனாங்க. பக்கத்து வீட்டு கௌரி ஜெயிச்ச பிரைஸை விட இவங்களோட ஒத்துமை அதை விட விலை உயர்ந்ததுன்னு நினைச்சாங்க. ரங்காபுரத்துல இவங்களோட குடும்பம் ஒத்துமைக்கு பேர் போன குடும்பமா இப்ப மாறி இருக்கு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.